gluten free ரெசிபி பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு என்னோட பாரம்பரியமான கம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். சோ இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட gluten இல்லாத கம்பு தாளிப்பீட்டு தான் செய்ய போறேன். முதல்ல நான் தாளிப்பீட்டை தயார் செய்யறதுக்காக நான் இங்க இந்த உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்க நான் நல்லா துருவி வச்சிருக்கேன். இதுல இருக்கும்ல அந்த ஸ்டார்ச், அதெல்லாம் போகிறதுக்காக நான் இத ஒரு 5-6 முறை கழுவி வச்சிருக்கேன். எல்லா தண்ணியையும் நல்லா புழிஞ்சுக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன். இது பச்சையா தான் இருக்கு. நான் உருளைக்கிழங்கு கூட சின்ன கேரட்டையும் சேர்க்கிறேன். இதையும் துருவி இருக்கேன். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டை கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நான் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூனுக்கு காய்ச்ச வெந்தய இலைகளை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அருமையான சுவையை கொடுக்கும். அடுத்ததா நம்ம கொஞ்சம் உலர்ந்த மசாலாக்களை சேர்க்கலாம். முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த தாளிப்பீட்ல நீங்க சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்ததா நான் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். இப்ப இது நம்மளோட ஸ்டார் இன்கிரீடியன்டான கம்பு மாவை 1/2 கப் சேர்த்துக்கலாம். முதல்ல இப்படி எல்லா பொருட்களையும் ட்ரை மிக்ஸா செஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணிய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணிய சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்கறிகள்ல இருந்தும் தண்ணி வெளியில வரும். இங்க பாருங்க, இப்ப தாளிப்பீட் மாவோட அமைப்பு இப்படிதான் நல்லா கெட்டியா இருக்கணும். இந்த தண்ணி மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. பரோட்டா அப்புறம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் மென்மையா தான் இருக்கணும். வாங்க இப்ப gluten free தாளிப்பீட்டை செய்யலாம். நான் இதுல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். இப்ப தாளிப்பீட் உங்களுக்கு எவ்வளவு பெருசா இல்ல சின்னதா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மாவை எடுத்துக்கலாம். நான் இத கைய வச்சு இப்படி பரப்பிக்கிறேன். கையில கொஞ்சமா தண்ணிய நனைச்சிட்டு இத இப்படி பண்ணிக்கோங்க. இப்ப இதோட நடுவுல ஒரு ஓட்டைய போட்டுக்கலாம். உண்மையில இதுதான் தாளிப்பீட்டோட அடையாளம். இப்ப இதோட பக்கங்கள்ல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா இளஞ்சிவப்பு நிறமா வர வரைக்கும் இத நல்லா சமைச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு நல்ல நிறம் வந்திருக்குன்னு. இதே மாதிரி 2 பக்கத்துலயும் வரணும். இப்ப இங்க பாருங்க 2 பக்கமும் எவ்வளவு நல்ல நிறம் வந்திருக்குன்னு. இப்ப இந்த தாளிப்பீட் தயாரா இருக்கு. இத தட்டுக்கு மாத்திக்கலாம். சூடான gluten free தாளிப்பீட் ரெடியா இருக்கு. இதோட வாசனை இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இத சீக்கிரமா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பீட்டை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ்னு எப்ப வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது எனக்கு தயிர் கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு டோட்டலா gluten ஃப்ரீயா வேணும்னா தயிரை விட்டுறலாம். நான் எப்படி என்ன பாராட்ட முடியும்? டூ குட்.